ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நில அளவை மற்றும் பதிவேடு துறையிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 5 அன்றைக்கே வந்துருச்சுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட், இது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெக்கார்ட் கிளர்க் மாதிரி ஒரு போஸ்ட்டுங்க. இந்த ரெக்கார்ட் கிளர்க் போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு March 9th வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குதுங்க. இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன் கிடையாது. ஸோ ஒரு 5 days ப்ரியராகவே, March 9th 5 days ப்ரியராகவே உங்களோட அப்ளிகேஷன் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. லாஸ்ட் மினிட்ல அனுப்பிச்சு ரீச் ஆகலாமா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஆஃப்லைன் அப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் ப்ரியராக அனுப்புறது வந்து பெஸ்ட்டுங்க. இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. இதில் இது என்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்கார்ட் கிளர்க் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி வந்து 15,900 to 58,500. இது முழுக்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. எந்த ஒரு டெம்ப்ரரி ஜாப் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் 18 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரிக்கு 30 years, பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 32 years, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 years. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த ஏஜ் வந்து எப்போ இருக்கணும் அப்படின்னா 1/7/2025 அப்போ நீங்கள் வந்து இந்த ஏஜ்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. ஒரு வேக்கன்சினாலும் கவர்மெண்ட் ஜாபு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரியாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரியாரிட்டி வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம், இது இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. கொரோனா டைமில் போத் பேரண்ட்ஸை வந்து இழந்த சன்ஸ் ஆர் டாட்டர் வந்து அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருந்தா போதும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா March 9th வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து உதவி இயக்குனர், மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை, முதல் தளம், அறை எண் 119, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரியலூர். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனையும் வந்து நமக்கு ஆன்லைன்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷன் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். எக்ஸாம் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி 1:5 ரேஷியோவில் அடுத்து வந்து இன்டர்வியூக்கு வந்து அதை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூலேருந்து தான் ஃபைனலாக வந்து நமக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனோடு சேர்ந்து நீங்கள் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று இவை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து முழுக்க அரியலூர் டிஸ்ட்ரிக் கேண்டிடேட்ஸ்க்கான ஜாப் வேக்கன்சிங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கால் லெட்டரில் அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கால் லெட்டர் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க இன்டர்வியூக்கு. அப்புறம் நீங்கள் இன்டர்வியூக்கு போகலாம். ஸோ டைரெக்டாக மெசேஜ் இல்லை மெயில் அந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் இல்லைங்க, லெட்டர் கம்யூனிகேஷன் தான். ஸோ கிளியராக அட்ரஸ்லாம் தெளிவாக அனுப்பிக்கோங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் தேவை அப்படின்னா ariyalur.nic.in வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பேஜில் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைக்குங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பிக்கோங்க. இதனுடைய அப்ளிகேஷனை வந்து இப்போ நம்ம பார்க்கலாங்க. இதுதாங்க இதனுடைய அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும், உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பாலினம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட கம்யூனிட்டி ஜாதி என்ன ஜாதிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பர்மனண்ட் அட்ரஸும் கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, மெயில் ஐடிலாம் கேட்குறாங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன்லாம் அதில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பை லெட்டர் தான் அவங்களோட கம்யூனிகேஷன் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை இதில் நோட்டீஸ் போர்டில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க.
இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு மார்ச் 9க்குள்ளே அனுப்பி வச்சுருங்க. இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.